பிதா குமார் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமீன். கிறிஸ்துவின் பிரியமான திருச்சபையின் குடும்பங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிற வழிபாட்டுக்கு அன்போடு நான் அழைக்கிறேன். நீங்கள் இந்த கொரோனா காலங்களிலே இல்லங்களில் இருந்து கொண்டே இந்த வழிபாட்டை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வழிபாட்டில் கலந்து கொள்ள சிறு பிள்ளைகள், வாழை பிள்ளைகள், பெரியோர்கள், அன்பு தாய்மார்கள் எல்லாரும் கலந்து கொண்டு நிறைவான தெய்வாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் கிடைத்திராத ஒரு அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள். இந்த காலங்களும் சமயங்களும் நேரங்களும் வித்தியாசமான போய்க்கு நாட்களிலே இந்த கொரோனாவின் மூலமாக 2 வாரங்கள் ஆலயத்திலே வழிபாடு நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்த போதிலும் பிரியமார்களே, நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டை கலந்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வரவேற்று இந்த வழிபாட்டை நாம் அனைவரும் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஆண்டு நோக்கி ஜெபிப்போமாக. துதிகளில் பாத்திரமான அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன காலங்கள் நாட்கள் முழுதுமாக ஆண்டை தூய கரங்களை தாங்கி ஆசிர்வதித்து முடி திருவிழா கருவின்படி நாங்கள் அனைவரும் கருணை ஆலயத்தில் இருந்து கொண்டு தயவு செய்தியை கேட்கப்படி வந்திருக்கிறோம். தாப்பனே, சிறப்பாக இந்த ஆன்லைன் மூலமாக இருக்கிறங்களை கருடைய வார்த்தை கேட்கும் பொழுது தூய பிரசன்னம் காத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்கப் போகிற செய்திகள், திருமறை வாக்கியங்கள் அனைவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, கேட்கிற உள்ளங்கள் ஆண்டு எங்களோடு பேசினார். நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய அருள் காணப்படட்டும். இந்த வழிபாட்டினுடைய துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய ஆளுகையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே உம்மாண்டை வந்த என் அண்டைக்கு வாருமே. நீர் இறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னுடைய இதயமும் தெய்வஸ்தலமாகவும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. ஆதியாகமம் 11:1 முதல். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே கூடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 48 முடிய. மத்தேயு 5:38 முதல். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே மிக்க மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம் தந்தையே. முடித்திருவிட கிருபையின்படி நாங்கள் அனைவரும் இந்த வழிபாட்டினை இல்லங்களில் இருந்து கொண்டு கடவுளுடைய இறை வார்த்தையை கவனிக்கும்படியாக கடவுள் கொடுத்த அற்புதமான வேலைக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. கடவுளுடைய வார்த்தை கேட்குற அனைத்து உள்ளங்களையும் ஆசிர்வதியும். இந்த நாளிலே இந்திய அரசு தனது 75வது சுதந்திர தின நல் நிகழ்வை நடத்திய நாட்களிலே 75 ஆண்டுகளை நாங்கள் கடந்து போனோம். விடுதலையின் வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்க புது பலன் தாரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற செய்திகள் தனிப்பட்ட வாழ்வுக்கு குடும்ப உறவுக்கு ஏதுகரமாக இருக்க அருள் செய்து ஆஸ்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்சபையின் குடும்பங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே உங்களின் தூய மார்க்க ஆலயத்துக்கு வருகை தரவும் கடவுளுடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவருடைய மாபெரும் கிருபைக்காக நான் ஆண்டவரை போற்றுகிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சிறப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பு அளித்த உங்களின் ஸ்தல குருவானவர் எனக்கு அன்புக்குரிய நண்பர் அருள் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் உதவி ஆயர் ரெவரண்ட் டாக்டர் மனோ அவர்களுக்கும் நான் அதிகமாக நன்றி கூறுகிறேன். அவனமாகவே இந்த சபையினுடைய செயலர், சபையினுடைய பொருளர், செயற்குழு உறுப்பினர்கள், இறை மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரிலே வாழ்த்துக்களை சொல்லி அவனுடைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விளைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்கின் பொடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் என்னவென்றால், பிரியமானவர்களே, சமூக இணக்கம், கம்யூனல் ஹார்மனி என்ற தலைப்பின் கீழே கடவுளுடைய இறை வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 3 திருமறை பாடங்களை நாம் வாசி கேட்டோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 வரை அடங்கிய திருவாக்கியங்கள், 2ஆம் திருமறை பகுதியிலே 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 26 அடங்கிய திருவாக்கியங்களை நாம் வாசி கேட்டோம். அதே வண்ணமாக 3வது திருமறை பாடமாக பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 48 வரை அடங்கிய திருவாக்கியங்களையும் வாசி கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஒழுங்கின்படி கொடுக்கப்பட்ட பொருள் மீண்டுமா நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். சமூக இணக்கம், கம்யூனல் ஹார்மனி. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மைய வாக்கியம், அருளுடைய மைய வாக்கிய வசனம் என்னவென்றால்,
மற்ற எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வாக்கியத்திலே பார்ப்போமானால், பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கிறவர்கள். தூய விவிலியத்திலே காணப்படுற வாக்கியம் தமிழிலே, உங்கள் விண்ணப்ப தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறீர்கள். உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராக இருக்கிறபடினாலே நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்புடைய திருநாள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்திய நாடு தனது சுதந்திர தினத்தை மிகவும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. 75 ஆண்டுகள் கடந்து போயின. விடுதலை வாழ்வு அடைந்து 75 ஆண்டுகளை நாம் அனைவரும் நிறைவு செய்திருக்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதியன்று நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது. இந்த சுதந்திரம் அடைய அன்பார்களே, அநேக தலைவர்கள் தங்களை இழந்து நம்முடைய நாட்டிற்கு விடுதலை வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆக்கம் பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான கடினங்கள், இடர்பாடுகள், தடுமாற்றங்கள், இழப்புகள் இவற்றின் ஊடாக நம்முடைய நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. சமூக இணக்கம் என்று சொன்னேன், வகுப்புவாதம் விடுதலை அடைந்த திருநாட்டிலே நாம் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு கடவுளின் பார்வையை காண்கிற காட்சி என பாருங்கள். மொழி, இனம், நிறம், சாதி, சமயம், அரசியல் மற்றும் போன்ற அநேக கடினங்களின் வழியாக நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கிறது. ஒரு வகுப்புவாத நிகழ்வாக நம்முடைய நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கிறது. விடுதலை வாழ்வு அடைந்திருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய பார்வையிலே, கவுடைய பார்வையிலே, கவுடைய மக்களாக நீங்களும் நானும் அடையாளங்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். விடுதலை வாழ்வு அடைந்து விட்டோம், ஆனால் உண்மையான விடுதலை வாழ்வு இல்லையே. ஒரு ஆக்கியன் இப்படியாக சொல்கிறார், எங்கே பிழை இருக்கிறதோ அங்கே பிளவு இருக்கும். அதுபோலவே எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே உயிர்கள் காணப்படும், எங்கே பிழைகள் காணப்படுகிறதோ அங்கே பிளவுகள் இருக்கும் பாருங்கள். அதே வண்ணமாக எங்கே பாவங்கள் மலிந்து காணப்படுகிறதோ அங்கே பிரிவுகளும் காணப்படும். பிரியமார்களே, நாம் கூடி வாழும் சமூகமானது இணக்கமான உறவுகளோடு சேர்ந்து வாழும்படியாக கடவுள் அழைக்கிறார். எல்லாரோடும் அன்புக்கும் வாழ்வுக்கும் உறவுக்கும் ஏதுகரமாக வாழும்படியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆனால் மனுக்குலமாக பாருங்கள், இந்த வகுப்பு வாதத்தின் வழியாக சுதந்திரமடைந்த இந்திய நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் தீவிரவாதங்கள், எங்கு பார்த்தாலும் சண்டைகள், பிளவுகள், குறை சொல்கிற அவலங்களை ஆண்டவர் காண்கிறார். பிரியமார்களே, கடவுளுடைய பார்வையை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையிலே அவருக்கு சொந்தமாக இருக்கிறோமா? அவருக்கு சொந்தமாக பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவருடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் வெளிப்படும் பாருங்கள். அன்பார்களே, ஒரு பாடலை பாடி அவருடைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். ஒரு சிறப்பு பாடலை பாடி வகுப்புவாதம் பிளவுகள் நிறைந்த வானத்திலே ஆண்டவருக்கு சொந்தமாக வாழும்படியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறிய பாடலை கேளுங்களேன்.
நான் பாடுகிறேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. ஒரு பாடலை பாடுகிறேன், நீங்கள் கேளுங்கள். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை. தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் வெல்லனானேன். தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் வெல்லனானேன், நான் வெல்லனானேன், நான் வெல்லனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை. நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் சமூகம் இணக்கம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், பிரியமானவர்களே, கடவுளுக்கு சொந்தமான பிரியமான மக்களாக வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த இந்திய நாடு சுதந்திரமடைந்த திருநாளிலே சமூகம் இணக்கம் சார்ந்த வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமூக இணக்கம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் திருமறை சார்ந்த 3 காரியங்களை, 3 குறிப்புகளை உங்களுடைய மனதங்களை பதிவுகள் செய்ய வேண்டும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக சமூக இணக்கம் சார்ந்த
வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பிரிவினைகளை அகற்றுங்கள். முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே, பிரிவினைகளை அகற்றுங்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் அனைவரும் முதல் திருமறை பாடமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் தொடங்கி 9 வரை அடங்கிய திருவாக்கியங்களை வாசி கேட்டோம். இந்த பகுதியினுடைய பின்னணியம் நோவாவின் சந்ததியின் மூலமாக வருகின்ற ஒரு நிகழ்வு பாருங்கள். நோவாவின் குடும்பத்தை தமது பேழையின் வழியாக காப்பாற்றுகின்றார். அது காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நோவா கடவுளின் பார்வையிலே உண்மையானவன், நேர்மையானவன், குற்றமற்றவன். அதனால தான் பாருங்கள் பிரியமானவர்களே, அவருடைய சந்ததியான சேம், காம், யாப்பை ஆகிய பிள்ளைகளை, அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? கடவுளுடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து வந்தார்கள். இந்த பகுதியிலே பாருங்கள், அந்த சந்ததி விரிவடைகிற பொழுது பூமி எங்கும், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சிதேயா தேசத்தின் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள். இங்கே காணப்படுகிற காட்சி என்னவென்றவா, நாம் இந்த ஆலயத்தை கட்டுவோம், நாம் செங்கல்லை சுடுவோம். நான் என்கிற வைராக்கியமான போங்கு இந்த பிள்ளைகளின் வாழ்விலே காணப்பட்டது. கடவுளை மறந்து நான் என்கிற சொல்லானது இங்கே வெளிப்படுகிறது. பாருங்கள், யாரை பார்க்க வேண்டும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? ஆண்டவரை வணங்க வேண்டும். மாறாக பிரியமார்களே, இவர்களை கடவுள் மறந்து நாங்களாக ஆலயத்தை கட்டுகிறோம், நாங்கள் தான் இந்த ஆலயத்துக்கு மூல காரணம் என்ற தற்பெருமையானது இப்படி வாழ்விலே மலிந்தோங்கினபடியினாலே இப்படிய மொழியை ஆண்டவர் பார்த்தார். காணப்பட்ட காட்சி என பாருங்கள் பிரியமார்களே. 4ஆம் வாக்கியத்திலே பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அழாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தை பார்ப்பதற்கு கடவுள் இறங்கினார். அப்பொழுது ஆண்டவர், இந்த ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அனைவரையும் ஒரே பாஷையும் இருக்கிறது, ஆக அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நினைக்கிறார்கள். நாங்களாக கட்டியிருக்கிறோம், யாரும் தடை செய்ய முடியாது என்ற வைராக்கியமான அகந்தை காணப்பட்டது. இன்றைக்கு மனித வாழ்விலே விழுந்து போகிறது காரணம் என்னவென்றால் பிரியமார்களே, நான் என்கிற சுயங்கள் பாருங்கள், நான் என்கிற சுயங்கள் பாருங்கள். இந்த நான் என்கிற சுயங்களினாலே ஆலயத்தை கட்டுவதற்கு இவர்கள் முனைந்தபடியினாலே உடைய போங்கு தாறுமாறாக போய்விட்டது. 8ஆம் வாக்கியத்தை பாருங்கள், அவர்கள் அவிடத்தில் பூமி மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவிடத்திலிருந்து தாறுமாறாக ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமியின் மீது சிதறி போக பண்ணினார். காரணம் என்ன பிரியமார்களே? ஆண்டவரின் பார்வையிலே நாங்கள் கட்டுகிறோம், நான் என்கிற என்கிற ஈகோ காணப்பட்டது. அதன் வழியாக மொழிகளை தாறுமாறாக ஆக்கினார், மக்களை சிதற பண்ணினார்கள். அன்பார்களே, இன்றைய நாட்களிலே நாம் வீழ்ந்து போவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சுயங்கள், நான் என்கிற அகம்பாவம், நான் என்கிற வெறித்தனம். இன்றைக்கு அநேக தலைவர்கள் மத்தியிலே காணப்படுகிற காட்சி
அரசியல் தலைவரிலே காணப்படுகிற நிகழ்வு, நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதற்கு மூல காரணம் என்று சொல்லுகிற காட்சி பரவலாக எங்கும் நாம் பார்க்கிறோம். அந்த நிலை மாறி யாரை பார்க்க வேண்டுமோ, யாரை தேட வேண்டுமோ அவருக்காக நீங்கள் முதலிடம் கொடுங்கள். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அற்புதமான வார்த்தை இருக்கிறது. அநேக முறை நீங்கள் இல்லங்களிலே தனிப்பட்ட வாழ்விலே இதை பயன்படுத்தியிருப்பீர்கள். கடவுள் தன்னை பெருமையுள்ளவராக முதன்மைப்படுத்தவில்லை, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை வெகுவாக தாழ்த்தினார். பாருங்கள், நம்முடைய வாழ்வின் பாதையிலே இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? பிரிவினைகளை அகற்ற வேண்டுமானால், பிரிவினைகளை தகர்ந்து போட வேண்டுமானால், பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை நீங்கள் வீட்டிலே பாருங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கவனியுங்கள், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவைகள். அவனவன் தனக்கானவர்களில் பிறனுக்கானவர்களை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் காணப்பட கடவுது. அன்புக்குரியவர்களே, சமூக இணக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவதாக நம்மிடையே காணப்படுகிற வேறுபாடுகள், நம்மிடையே காணப்படுகிற வெற்றித்தரமான எண்ணங்கள் மாறி நாம் அனைவரும் ஒன்றானவர்கள், நாம் அனைவரும் ஒருமுகமான குடும்பங்கள், நான் திருச்சபையின் உடல், திருச்சபையினுடைய அங்கம், அந்த விதமான பார்வையோடு வாழும்படியாக கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆகவே சமூக இணக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமான அன்பானவர்களே, பிரிவினைகளை அகற்றி ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டுடைய இறைவாட்டை ஆன்லைன் மூலமாக நீங்கள் எல்லாரும் இல்லங்களிலிருந்து சிறு பிள்ளைகள் தொடங்கி வாழை பிள்ளைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு குடும்பங்களில் உண்மையாகவே ஒற்றுமை காணப்படுகிறதா? கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல உறவுகள் காணப்படுகிறதா? பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணக்கமான அன்பையும் ஐக்கியத்தையும் காட்டுகிறீர்களா? இணக்கமான உறவு வெளிப்பட வேண்டுமானால் பிரிவினைகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடாதபடி, வேண்டாத காட்சிகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடாதபடி ஆண்டவரை மட்டுமே பாருங்கள். மத்திய சுவிசேஷத்தை வாசிக்கிறோம் அல்லவா? அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களை நாடி தேடி வரும் என்று ஆண்டவர் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். பிரியமார்களே, அதையும் யாக்கோபின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் பெரியவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையான பிள்ளைகளுக்கோ கிருபை அளிக்கிறார். 2 மனுஷங்க ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் பரிசையை மற்ற ஆயக்காரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அந்த பரிசனுடைய விண்ணப்பம் எப்படியாக இருந்தது? ஆயக்காரனுடைய விண்ணப்பம் எப்படியாக இருந்தது? ஆயக்காரனுடைய ஜெப பாதையிலே தன் கண்களையும் வானத்துக்கு எடுக்க தெரியாமல் தன் கைகளை மார்பில் அடித்துக்கொண்டு, ஆண்டவரே தெய்வமே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையிலே காணப்படுகிற மேடு பள்ளங்களை அகற்றும், பிரிவினை வாதங்களுக்கு நான் இடம் கொடுக்கல, முடிய பிள்ளையாக மாறுகிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தான். ஆண்டவர் பாட்டு சொல்கிறார், அவன் அல்ல இவனே இரக்கம் பெற்றான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே இந்த சுதந்திர தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வகுப்பு வாதங்களுக்கு முதலிடம் கொடாதபடி, அன்பார்களே,
பிரிவினைகளை அகற்றி திருச்சபையோடு இணக்கமான உறவு வாழ்க்கை வெளிப்படுகிற பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அற்புதமாக நடத்துவார். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற மிஷனை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற மிஷனை பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு அநேக மக்கள் கூடி வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் ஒரு சமயம் அவர் வட இந்தியாவிலே 3 நாட்கள் கூடியை போய்கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்ன செய்தியினுடைய சாராம்சம், நீங்கள் ஆண்டி பிள்ளைகளாக மாறுங்கள். ஆண்டி பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் வேற்றுமைகளை கழிந்து விடுங்கள். ஒற்றுமைக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். பிரிவினைகளுக்கு துணை போகாதிருங்கள். ஆண்டுக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்லி ஆணித்தரமான செய்தியை சொன்னார்களாம். அப்பொழுது அநேக பிள்ளைகள் ஸ்டான்லி ஜோன்ஸை பற்றி கேட்டாங்களாம், ஏன் எப்படி இந்த வார்த்தையை சொன்னீங்க என்று கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு பதில், எனக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார். நான் எக்கான கொண்டு திருச்சபைக்குள்ளாக செல்கிறது பிரிவினைக்கு நான் துணை போக மாட்டேன். சபைக்கு ஒற்றுமையை தான் பார்ப்பேன். சபைக்குள்ளாக ஆன்மீக வாழ்வை தான் கவனிப்பேன். மக்கள் உண்மையாக தொடுகிறார்களா, உண்மையாக ஜெபிக்கிறார்களா, உண்மையாக பாடல் பாடுகிறார்களா, உண்மையானபடி துதி பலிகள் செலுத்தப்படுகிறதா என்று கவனிப்பேன். ஆகவே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே என்னை முதன்மையாக காட்டவில்லை, ஆண்டவரை மட்டுமே காட்டுகிறேன் என்று சொல்லி ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டாராம். பிரியமார்களே, ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அகந்தை வேண்டாம், பெருமை வேண்டாம், பிரிவினை வேண்டாம். ஆண்டுக்குள்ளாக இணக்கமான வாழ்வுகள். ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார், பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். ஒரு அருமையான பாடல் பாருங்களேன். இந்த கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே நீங்கள் வீட்டிலே படித்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்த புற்றடிச்சு பாடலில் பார்த்தீங்கன்னா அது 403வது புற்றடிச்சு பாடல் இருக்கின்றது. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். இந்த பாடலை கேட்குறீங்களா? வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்னும் ஆணவத்தா நாடெல்லாம் வாழ்ந்திருந்தே, நான் என்னும் ஆணவத்தா நாடெல்லாம் வாழ்ந்திருந்தே, பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றே, பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றே, என்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே, என்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும்.
ஒரு மனது துடிக்கையிலே, உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே, உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா, உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே, இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் ஏழு தினம் வாழ வேண்டும், எனில் ஏழு தினம் வாழ வேண்டும், எனில் ஏழு தினம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே பிரிவினைகள் அகற்ற வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டியவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர். நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவரே என்னுடைய வாழ்க்கை பாதையை நடத்துவாரானால் நான் பிரிவினை வாதங்களுக்கு துணை போக மாட்டேன். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வாழுவோம், இணைந்து வாழுவோம், வகுப்பு வாதங்களுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மேலான பார்வையை பிரியமாகவே ஆண்டவராய் இயேசு சாமி, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். ஆகவே முதலாவதாக பிரியமாகவே பிரிவினைகளை அகற்றுங்கள். நான் இரண்டாவது பகுதிக்கு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், பிரிவினைகளை அகற்றுங்கள். இரண்டாவதாக நற்பண்புகளுடன் வாழுங்கள். நல்ல பண்புகளை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கள். நற்பண்புகளோடு வாழுங்கள். இரண்டாம் திருமறை பாடமாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 14ஆம் வாக்கியம் தொடங்கி 26 அடங்கிட திருமறை வாக்கியத்திலே இறை அந்த பக்தன் பவுலடிகள் சொல்கிற ஆழமான இறை வாக்கு என்னவென்றால், நற்பண்புகளுடன் வாழக்கூடிய அறைகுவலான வார்த்தையை இங்கே கொடுக்கிறார். பாருங்கள், என்ன நற்பண்புகளுடன் கூடிய வார்த்தைகள். 19ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களுமே உண்டு. அவளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் உரியவைகள். எவ்வளவு ஒரு தெளிவான வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்கள். நம்முடைய வீட்டிலே விலையுயர்ந்த பொருட்களும் உண்டு, விலையில்லாத பொருட்களும் உண்டு, விலை மறைந்து போன பொருட்களும் உண்டு. அந்த பொருட்கள் கனமான உயரிய நற்பண்புகளுடன் காணப்படுகிறது, சில கனவீனமான காரியங்களை கொடுக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே கவுடைய பார்வையிலே கனத்தோடு வாழ்கிறோமா அல்லது கனவீனத்தோடு இருக்கிறோமா? உலக இச்சைகளுக்கு அடிபணியாதபடி, மாம்சீக வாழ்வுக்கு அடிபணியாதபடி நற்பண்புகளோடு வாழுங்கள், நல்ல குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிற அற்புதமான கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாகவே வாழுங்கள், நற்பண்புகளோடு வாழுங்கள். அதைத்தான் மையப்படுத்துகிறார் பாருங்கள். ஆக அன்பானவர்களே, நற்பண்புகளுடன் வாழுங்கள். அதே 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தை பார்க்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதியும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுக்திமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு நீ விலகி இரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை
பண்ணுகிறவனாக இராமல் எல்லா சத்தமுள்ளவனும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்திலும் தீமையை சைக்கிளமாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்கள். சபைகளிலே நற்பண்புகளுடன் வாழக்கூடிய ஆயரின் வழியாக அந்த திருச்சபையும் அலங்கரிக்கப்படுகிறதாம். ஆகவே நம்முடைய சபை ஆன்மீக தாக்கங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமானால் உடைய வாழ்க்கையில் ஆகலும் நல்ல குணாதிசயங்கள் காணப்படுகிறதா? நீங்கள் எல்லாரும் பல நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம், அலுவலகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம், கல்லூரிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம், மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம், காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். பல பணிகளே நீங்களாம் செஞ்சு கொடுக்குறீங்க. அந்த பணி செய்கிற இடங்களிலே உங்களை பற்றிய பெயர் குறிப்பீடு எப்படியாக இருக்கிறது? ஐயா, இந்த ஐயா ரொம்ப நல்லவர் ஐயா, இந்த மனிதர் ஒரு நல்ல சாந்தமுள்ள ஒரு மனிதர், இந்த மனிதர் அன்புள்ளவர், இந்த மனிதரை நற்பண்புகள் உண்டு என்று அநேகர் பலரை சொல்ல கேட்டுக்கிறோம். ஆக அன்பார்களே, நாம் சபைகளிலே முதலிடத்திலே உட்கார்வதை காட்டிலும் ஆண்டை பாத்திரை முதலிடம் வைக்கிற போங்குதான் ஆண்டவர் உங்கள் மூலமாக என் மூலமாக எதிர்பார்க்கின்ற அனுபவம். ஆக அன்பார்களே, நல்ல நற்பண்புகளுடன் வாழக்கூடிய தகவல்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக என் மூலமாக எதிர்பார்க்கிறார். மீண்டுமாக இந்த திருமறை பகுதியிலே ரோமர் நிருபம் நான் வாசிக்கிறேன். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம். அது அற்புதமான ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது பாருங்கள். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் ஒருவரோடொருவர் ஏகசிந்தனாக இருங்கள், மேட்டுமையான காரியங்களை சிந்தியாமல் தாழ்மையான காரியங்களை இணங்குங்கள், உங்களுடைய புத்திமான்களை எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் உண்டாக யோக்கியமான காரியங்களை நாடுங்கள், கூடுமானால் பிரியமானவர்களே உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக வாழுங்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவது சொன்னேன், பிரிவினைகளை அகற்றுங்கள். சமூக இணக்கம் சார்ந்த வகுப்புவாதமான காலங்கள் இல்லாதபடி ஆண்டை பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் முதலாவது சொன்னேன், பிரிவினைகளை அகற்றுங்கள். இரண்டாவதாக நற்பண்புகளோடு வாழுங்கள். அந்த நற்பண்புகளோடு வாழ்க்கை நடத்த பொழுது கடவுளுடைய பார்வையிலே அடையாளங்களோடு வாழ்க்கையை நடத்த முடியும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்துணை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கிறார். நற்பண்புகளோடு வாழுங்கள். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை பார்ப்போமானால், மீண்டுமாக பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டை பார்வை எப்படியா இருக்கிறீங்க? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சொல்வேன் என்று கடவுள் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியார் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி கடலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எவ்வளவு நற்சான்றுகளுடைய நற்பண்புகள் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த விடுதலையின் நாட்களிலே சமூகம் இணக்கம் சார்ந்த உறவிலே வாழ வேண்டுமானால் முதலாவது சொன்னேன், பிரிவினைகளை அகற்றுங்கள், நற்பண்புகளோடு வாழுங்கள். ஒரு கிராமத்துக்கு ஒரு தெரியாத ஒரு மனிதர் போனாராம். ஐயா, இந்த இடத்துக்கு நான் போகணும், ஆலயத்துக்கு போகணும், அந்த ஆலயத்துக்கு போவதற்கு எனக்கு வழிகாட்டுங்க ஐயா என்று சொன்னாராம். அப்பொழுது வழிகாட்டுங்க என்று சொன்னோடனே அந்த வழிகாட்டிய அந்த நபர் அவரை போய் பாருங்க என்று சொன்னாராம். அவரை போய் கேளுங்க, ஏன்னா அவர் தான் முக்கியமானவர் என்று சொல்லி கேட்டார். ஏன் அவரை போய் பார்க்க சொல்கிறீங்க?
அவர் தான் நாங்கள் ஆலயமாக பார்க்குறோம். அவர் தான் ஆலயம். என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆமாய்யா, அவர் நேரமே காலமே ஆலயத்துக்கு போயிடுவார். ஆலயத்தை கூட்டுறதும் அவர் தான், ஆலயத்தை துப்புரவு செய்கிறதும் அவர் தான், ஆலயத்தினுடைய பணியாளர் அவர் தான். ஆகவே அவரை நாங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் ஆலயமாகவே நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னார்களாம். ஆன்மார்களே, இன்றைக்கு உங்களை பற்றி என்னை பற்றி பொதுவான இடங்களிலே என்ன சான்றுகள் வெளிப்படுகிறது? 3 வருடங்கள் பட்டப்படிப்பிட்டால் ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 5 வருடங்கள் படித்துவிட்டால் ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் பக்கத்திலே வருகிற பொழுது நீங்கள் ஆண்டுடைய கரங்களிலே என்ன சான்றிதழை பெற்றிருக்கிறீங்க? அந்த சான்றிதழ் ஆண்டை பார்வைக்கு உகந்ததாக காணப்படுகிறதாம். ஆண்டவர் வேளை உன்னை பார்த்து கணக்கு கேட்பாரானால், நான் நல்ல பண்புகளோடு வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தேன், ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் முன்னாடி வரீங்களா? ஆன்லைன் மூலமாக சின்ன பிள்ளைகள் தொடங்கி பெரியவங்களாம் கேட்டுக்கொண்டுக்கிறீங்க. அன்பானவர்களே, நீங்கள் நிச்சயமாக கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் மூலமாக அழைக்கப்பட்டுக்கிறீங்க, ஆண்டவர் மூலமாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டுக்கிறீங்க. அந்த அழைக்கப்பட்ட வாழ்விலே சமூகம் இணக்கம் சார்ந்த வாழ வேண்டுமானால் வகுப்பு வாதங்களுக்கு, பிரிவினை வாதங்களுக்கு முதலிடம் கொடாதபடி பிரிவினைகள் அகற்றுங்கள். 2வதாக நற்பண்புகளோடு வாழுங்கள். கடைசியாக இந்த வாக்கியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசியாக 3வது திருமறை பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 48 வரை எங்களுடைய திருவாக்கியங்களை வாசி கேட்டோம். இதில் காணப்படுகிற கோடிட்டு சொல்லப்படுகிற இறை வார்த்தை என்னவென்றால், பிரியமார்களே, அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். வகுப்பு வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி ஆண்டிய பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். இங்கே பாருங்கள், இந்த 3வது திருமுறை பகுதியிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வாக்கியத்தை கவனியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இதை நாம் செய்கிறோமா? இந்த அன்பான போங்கு நம்மிலே காணப்படுகிறதா? இந்த அன்பான வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே அடித்தளமாக இருக்கின்றதா? அன்பை உண்மையாகவே பிற மக்களிலே காட்டுகிறோமா? அநேகர் இதற்கு நாம் சாட்சியே இல்லை. பாருங்களேன், இதுக்கு நீடு நானும் பதில் சொல்ல முடியாத நிலையிலே உட்கார்ந்துருக்கிறோமே. இது உண்மையான வெளிப்பாடா? இது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா? இங்கே பாருங்கள், இன்னுமாக ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சீமோன் குமாரனாகிய சீமோனே, இவளில் நீ என்னை அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது தரம் இயேசு சாமி அவனை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நாம் நேசிக்கிறேன் என்பதை அறிகிறீரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று ஆண்டு சொல்கிறார். மீண்டும் 3வது தரம் கேட்கிறார். பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று 3வது தரம் கேட்டபடினாரே. இங்கே பாருங்கள் பிரியமார்களே, பேதுரு பக்தன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர், உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதையும் மறந்திருக்கிறீர் என்றான். இன்றைக்கு நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? இன்றைக்கு பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர்கள் உண்டு, மனைவியை நேசிக்காத கணவன்மார்கள் உண்டு, கணவனை அன்பை பெறாத மனைவிமார்கள் உண்டு, பெற்றோர்களை கைவிட்ட பிள்ளைகள் உண்டு. பதில் சொல்லியாக வேண்டும், கணக்கு கொடுத்தாக வேண்டும். ஏதோ
வருகிறோம் போகிறோம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினச்சி பார்க்காதீங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆகவே பிரியமார்களே, அன்பை மட்டுமே காட்டுங்கள், அன்புக்கு மட்டுமே துணை போங்கள், ஆண்டு பிள்ளை என்று அடையாளங்களோடு வாழுங்கள். நாம் அநேக முறை கேட்டிருக்கோம் இல்லையா, சின்ன பிள்ளைகள் தொடங்கி பெரிய பிள்ளைகள் வரைக்கும் எல்லாம் சொல்லுவீங்க. யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை பார்ப்போமானால், தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவரும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடாக நீங்கள் நான் என்னதை செலுத்த முடியும்? பிரியமார்களே, சமூகம் சார்ந்த ஒரு பார்வையிலே கடவுளின் அழைப்பு பெற்றுக்கிறோம். சமூக இணக்கம் சார்ந்த பார்வை, கம்யூனல் ஹார்மனி. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூர்ண சற்குணராக இருக்க கடவீர்கள். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ள மக்களாக வாழுங்கள். வகுப்பு வாதங்களின் பிரதிபலியாக அந்த அடையாளம் வாழ வேண்டுமானால் 3 குறிப்புகளை 3 சான்றுகளை சொன்னேன். நீங்கள் மனசில் பதிச்சுக்குங்கம்மா, மனதுக்குள்ளாக வைத்துக்கொள்ளுங்க. ஐயா, சிறு தம்பி, சிறு பிள்ளை, வாழைப்பிள்ளை, நீங்கள் மனதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரிவினை வாதங்களுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. நல்ல பண்புகளை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் அன்பு மட்டுமே காட்டுங்க. இதுதான் ஆண்டவர் உங்கள் மூலமாக என் மூலமாக எதிர்பார்க்கிற அனுபவம். ஒரு சிறு பிள்ளை இருந்தாலாம். அந்த பிள்ளை ரொம்ப ஜெபிக்கிற ஒரு பெண்மணி, சிறு குழந்தை. ஒரு வயது தாயார், ரொம்ப செல்வ செழிப்பிலே வாழ்கிற மூதாட்டி. அண்ணம்மாவுக்கு தான் வீட்டில் பணிவிடை செய்வதற்கு ஒரு வேலைக்கிற பெண் தேவைப்பட்டது. அப்பொழுது அவர் காப்பகம் தேடி போகிற பொழுது இந்த சிறு பெண்ணை அந்த வார்டன் இந்த பிள்ளை அழைச்சி கொண்டு போனீங்கன்னா, இந்த பிள்ளை உங்களுக்கு பணிவிடைக்காரியாக நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கு மேலானபடி இந்த பிள்ளை உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கம்மா, நீங்கள் இந்த பிள்ளையை அழைச்சிட்டு போகலாம் அப்படி என்று அந்த வயோதிக பெண்ணிடம் இந்த மேட்ரின் அம்மா சொன்னாங்களாம். அப்பொழுது அந்த வயோதிக தாயார், இந்த சிறு பிள்ளை மகளே என் வீட்டுக்கு வரையா, உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய காலை அழைத்து கொண்டு போனாங்க. அந்த காலை மிகவும் செல்வ செழிப்பு வாழ்ந்த பெரிய பங்களோ, நல்ல செழிப்பான ஒரு வீடு, எல்லா பக்கமும் விலையுண்ட பொருட்கள் காணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றா கொண்டு போய் இந்த அம்மா காமிச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் நீ படுத்துக்கொள்கிற அறை, நீ தான் இந்த பயன்படுத்துகிற பொருட்கள், இதுதான், இதெல்லாம் உனக்கு தான், எல்லாம் நீ எடுத்துக்கமா அப்படி என்று அந்த அம்மா இந்த சிறு பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம்மா. அப்பொழுது அந்த சிறு பிள்ளை சொன்னாலாம், அம்மா இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உயிருள்ள வரைக்கும் உங்கள் அன்புக்கு பாத்திரமாக இருந்தால் போதும், உங்கள் அன்பை பெற்றால் போதும், இந்த பொருட்களை நான் எதிர்பார்த்து வரல, உங்கள் அன்புக்காகவே நான் வாழ்கிறேன், நான் வேலைக்கரியாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்கள் மகளாக என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது போதும் அம்மா அப்படி என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அழுது கொண்டு அந்த அயோத்திய அம்மாவட்டத்தில் ஒழுங்கப்படிட்டு தன்னை அர்ப்பணித்தாலாம். அதுதானே உண்மையான அன்பு. பாருங்கள், இந்திய சுதந்திரம் அடைந்தும் எங்கே பார்த்தாலும் கலவரங்கள், தீவிரவாதங்கள், பிரிவினைவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இப்பொழுதும் நோயின் தாக்கல் மீண்டுமாக வருகிறது, 3வது வலை வரப்போகிறது. மிக பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லா தான் ஆலயம் போய் கொண்டு இருந்துச்சு பாருங்களேன். வந்து 2 வாரமாக ஆலயத்துக்கு யாரும் வர முடியாத சூழல். எல்லாம் வீட்டில் இருந்து கொண்டே ஆண்டுடைய வார்த்தை கேட்குறீங்க. ஏன் இந்த அவலமான சூழல்? ஆண்டவரே, ஆன்மீக வாழ்வுக்கு நான் எக்காரணத்தை கொண்டும் பின்னோக்கமாக செல்லாதபடி, நான் கீழே விழுந்து போகாதபடி என்னை தாங்கி கொள்ளுங்கப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா என்று சொல்லி ஆண்டை பிள்ளையாகவே வாழுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, சமூகம் சார்ந்த இணக்கமான வாழ்வு வாழ வேண்டுமானால் முதலாவதாக பிரிவினைகளுக்கு இடம் கொடாதீங்க, நல்ல பண்புகளோடு வாழுங்க, எல்லாத்தையும் அன்பாக இருங்க. இந்த 3 காரியங்களை அணிகலன்காக அணிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களை தாங்குவதாக. நாம் எல்லாரும் ஒன்றானவர்கள், மனம் இசைந்து
அனைவரும் என்ற ஒரு பாடலை பாடி என்னுடைய அருளையை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் படிக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு தான். நாம் எல்லாரும் ஒன்றானவர்கள் என்ற வார்த்தை வெளிப்படுவானால் பிரிவினைகளோடு நாங்கள் வாழ ஆண்டவரே, நல்ல பண்புகளோடு வாழ்கிறோம் சாமி, அன்பை மட்டுமே காட்டுகிறோம், அந்த அடையாளங்கள் வெளிப்படுமானால் இந்த பாடலை எல்லாரும் பாடலாமா? மனம் இசைந்து அனைவரும் வாழ்வது மிக சிறப்பான ஒரு அனுபவம். 352வது புற்றடிச்சி பாடல் என்னோடு சேர்ந்து பாடலாமே. மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனி தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அது ஆரோனி தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அங்கீயில் குழைந்து பொங்கலில் இழைந்து, அங்கீயில் குழைந்து பொங்கலில் இழைந்து வழிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. மொழி பெருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து, அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து, ஒன்றை இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பா தினம் வாழ்வது சிறப்பானது. தினம் வாழ்வது சிறப்பானது. ஜெபிப்போம். துதிகீடு பாத்திரரான அன்பின் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவராகவே இருங்கள். சமூகம் சார்ந்த இணக்கம், கம்யூனல் ஹார்மனி ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் இந்திய அரசு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் காணப்படுகிறது தாப்பனே. வகுப்பு வாதங்களுக்கு நாங்கள் பதிலிடம் கொடாதபடி நீர் எங்களின் வாழ்விலே என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை மட்டுமே பிரதிபலிக்க எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. இணக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் நற்பண்புகளுடன் வாழும், பிரிவினைகளை அகற்றுங்கள், நற்பண்புகளோடு வாழுங்கள், எல்லாரிடத்திலும் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். இந்த 3 ஆடையாளங்களையும் எங்களை மனதிற்குள்ளாக பதிவுகள் செய்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்ல தாப்பனை, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாட்டின் படியிலே நம்முடைய திருவிடை கிருபையின்படி நாங்கள் அனைவரும் இல்லங்களில் இருந்து கொண்டே தூய மார்க் ஆலயத்திலே நடைபெற இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய இறைவாற்று கேட்க ஆயுசமாக இருக்கிறோம். தந்தையே, கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் மறந்து போகாதபடி அதை வாழ்விட அபியாசப்படுத்தக்கூடிய காலங்களை நேரங்களை வாய்க்க செய்யும் சாமி. வகுப்பு வாதங்கள் மலிந்து கொண்ட நாட்டிலே ஆண்டவருடைய நம்முடைய கண்கள் எங்களோடு கட்டும் சுவாமி. இந்திய அரசு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்து போயின. விடுதலை பெற்றாலும் மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அநேக மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே கவலையோடு கண்ணீரோடு வேதனை இருக்கிற காட்சியை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வதகத்தில் உன்னை தாங்குவேன் சொல்லக்கூடிய விசுவாச பாதலே நடத்துமே சுவாமி. சிறப்பாக இந்த மார்க் ஆலயத்தினுடைய சேகர் தலைவர் திரு சுரேஷ்குமார் ஐயாவுக்காக, உதவி ஆயர் அருள் திரு முனைவர் மனோவுக்காக, சேவனுடைய செயலர் பொருளர் சபை மூப்பர்கள் சபையின் குடும்பங்கள் அனைவரையும் சுவாமி. இந்த சபையின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஞாயிறு வழி ஊழியம், வாலிபர் ஊழியம், ஆண்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், நற்செய்தி பணி ஊழியம், கிராம பணி ஊழியம் எல்லாவற்றிலையும் உடைய மாட்சிமை பொருந்திய கரம் கூடு கட்டும் ஆண்டவரே. இந்த காலங்கள் மிக கொடிய ஒரு காலங்கள் தாப்பறே. இந்த கொரோனாவுடைய 3வது வரை வரப்போகுது என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை கேட்கிற ஆண்டவரே. இதன் வழியாக எக்காந்து கொண்டு எங்களின் குழந்தைகள் பாதிப்புள்ளாக ஆக்காதபடி எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல விதமான பாதுகாவலையும் பராமரித்தாரும். இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே பரிபூர்ணமான சுகம் பெற்று எங்களின் கொரோனா வியாதியிலிருந்து சுகமாக்கினார். நாங்கள் சுகமானோம் என்ற செய்தியை கேட்கும்படியாக அருள் செய்தோம் சாமி. இந்த கொரோனா வியாதிக்கென்று உழைக்கிற மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிற மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. தகப்பனே, இந்த காலங்கள் கொடூரமான காலங்கள். எங்கு பார்த்தாலும் அநீதிகள், தீவிரவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், குழப்பவாதங்கள் இவற்றினூடாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கே போவது, யார் எங்களுக்கு வாழ்க்கை தருவார் என்று கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகனே மகளே, நீ என்னண்டே வா, நான் உலகம் தராத மெய்யான இழைப்பாடு தருவேன். தெய்வீக சமாதானம் என்னென்றே வருகிறது. நீ உலகத்தை நீ போக வேண்டாம், என்னை நோக்கி வா,
உலகம் தராத ஆறுதல் தேர்தல் தெய்வ சமானத்தை தருவேன் சொல்லக்கூடிய விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கவும் தாப்பனே. பிள்ளைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வரங்களை தாரும். வாழை பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொடுத்துவிடும். வேலை வாய்ப்புக்காக அதிகமாக எதிர்நோக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை காண்பித்திடலும். திருமண வரன் காத்திர பிள்ளைகளுக்கு திருமண வரன்களை கொடுத்துவிடும் ஆண்டவரே. அன்பான பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் பொறுப்புகள் அனைவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே அற்புதமாக நிறைவேற்றும் சாமி. வயது முயந்த மக்களுக்காக ஜபிக்கிறோம். வயது முயந்த தாய் தந்தையர் ஒவ்வொருக்கும் சரீர சுகத்தையும் பலனையும் அருளையும் நீடியை கொடுத்துவிடும் ஆண்டவரே. நாட்டிலே கூட முடியாத மக்கள், ஈராத மக்கள், கஷ்டத்திலே, துன்பத்திலே, துக்கத்திலே, மரண தருவாயிலே வியாதி பிடிக்கிற காணப்படுகிற மக்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாரும். அதனுடைய பிரசன்னதிக்கான அருள் சாமி. நாங்கள் நாட்டிலே வகுப்பாதங்களை அகற்றி போடவும், நற்பண்புகளை அணிந்து கொள்ளவும், அன்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய 3 காரியங்களை வாழ்விலை அபியாச கொடுக்கக்கூடிய புதிய பார்வையை கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். வார்த்தை கேட்ட மக்கள் நாங்கள் அதை மறந்து போகாதபடி நாங்கள் வாழ்விலை ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி கொள்ளக்கூடிய புதிய முகவரிகளை தாரும். மக்கள் இந்த வழியை காணிக்க வைத்திருக்கிறார்கள். எல்லா மடிவுகள் நம்முடைய கடன்களை வாங்கும் பக்கே கொடுக்கிறோம். எங்களை தாண்டி மீண்டும் அப்போ கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக காட்டு செய்தி கேட்குற மக்களுக்கும் இந்த நாட்டிலே இந்த காட்சியை ஆண்டவரே செயலாற்றி கொண்ட அன்பான வாலிப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பணி சிறக்கட்டும். கீபோர்டு வாசித்த தம்பிக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஊழியம் சிறக்க வேண்டும் என்று மன்றாடிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருபையும் பரமபிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுதாவிய நபை நைக்கும் சமாதானம் இடைத்தல் உடலாறு கூட என்றும் என்று சதா நாட்டிலும் தங்கி நினைத்திருப்பதாக.